இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த துணி கடைக்கு வெளியெல்லாம் இந்த பொம்மைங்களை நிற்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொம்மையை வச்சு தான் இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பொம்மையை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த பொம்மை கொலை பண்ணிடும். அப்படி ஹீரோயின் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மூலியமாக இந்த பொம்மையை பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைம். அப்போ தான் இதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த பொம்மையை பார்த்துடுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொரு ஆளுங்களையும் அந்த பொம்மை வந்து கொலை பண்ணிக்கிட்டே வருது. இதில் ஹீரோயின் எப்படி இந்த பொம்மைக்கிட்ட இருந்து தப்பிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் இந்த கதைலாம் வந்து ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காரு. கதைலாம் உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் இவங்க அதை ஸ்க்ரீன் பிளேக்கு கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணலை. அதுலேயும் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களாக இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னா, இந்த பொம்மை டைரெக்டாக கொலை பண்ணுற மாதிரியும் இல்லை நடந்து வந்து இல்லை ஓடி வந்து கொலை பண்ணுற மாதிரி விஷயங்களை இந்த படத்தில் வச்சுருந்தா கூட இந்த படம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பொம்மை நடக்காது, ஓடாது, அப்புறம் அசையாது, அசைஞ்சாலும் யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் இந்த பொம்மை வந்து அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்கோம். ஆனால் எப்படி அந்த பொம்மை அந்த கொலைங்களை பண்ணிச்சுன்றதை இந்த படத்தில் காட்ட மாட்டாங்க. இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னா. அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த ஹொரர் போர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படம் தான். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் இருக்குது.